தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நத்தம் அருகே தனியார் கல்குவாரி ஒன்றில் அழுகிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சரளைப்பட்டியை சேர்ந்த மூக்கன் மகன் கருப்பசாமி என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் சங்கரா ப்ளூ மெட்டல்ஸ் தனியார் கல்குவாரியில் கருப்பசாமி அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னதாக கருப்பசாமியின் உறவினர்கள் கல்குவாரியில் அவரை தேடிய போது அங்கு அவர் வரவில்லை என கல்குவாரியில் இருந்தவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதே கல்குவாரியில் அவர் சடலமாக மீட்கப்பட்டதை கண்டு ஆத்திரமடைந்த கருப்பசாமியின் உறவினர்கள் கல்குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊரக காவல் கண்காணிப்பாளர் சங்கர், நத்தம் காவல் ஆய்வாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கல்குவாரியானது ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனி ஆண்டகின் பினாமி பெயரில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.